சிவகுமார் தெரியும். இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர் யாரு? தனுஷ்குமார் எம்பி. அவரு தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்தவர். பாராளுமன்றத்தில் தேவேந்திர வேளாண் மக்களுக்காக அரசாணைக்காக மசோதா நிறைவேறும் பொழுது என் இனத்தின் பெருமையாக அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது யாரு? ஏண்டா நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது அத்தனையும் தேவேந்திர எத்தனை பேர் இருக்க? அத்தனை பேர் நீ ஏண்டா வெளிநடப்பு செய்யற? எங்களுடைய வாக்கு உனக்கு வேணாமா? உனக்கு நாங்கள் வாக்களித்தது நாங்க அப்பனா வெறும் வாக்கு வங்கியாக நீ பாக்குறியா? விட்டாரா ஐயா நரேந்திர மோடி? என்ன இருக்காரு சுனிதா துக்கா, அவர் அந்த அம்மா சொல்லுச்சு, அந்த அம்மா நம்ம அம்மாவும் கிடையாது, நம்ம அக்காவும் கிடையாது, வடநாட்டிலே பிறந்து மத்திய பிரதேசமா இன்னொரு தொகுதி, அந்த தொகுதியில பிறந்த ஒரு எம்பி அழகா படிக்குது. அந்த தமிழ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, தேவேந்திரன் தோட்டாதான் தேர் ஓடும் சொல்லி அந்த மசோதாவை நிறைவேற்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மசோதா நிறைவேற்றுச்சு. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்ப எம்பி மேல் சபையில டாக்டர் நவநீத கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காரு. அவர் மரபு சமூகத்தை சேர்ந்தவர், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செய்யறாரு? இந்த மசோதா நிறைவேறுவதற்காக தேவேந்திரோட வேளாளர் பெருமையை நான் அறிவேன், தேவேந்திரோட வேளாளர் மக்கள் கொட்டாத்தான் தேர்வு ஓடும் சொல்லி மாமா சிவந்தரமா மாட்டாங்க. ஆமா, அப்ப அந்த அதுக்குள்ளே பழனிசாமி சொல்றாரு, இலக்குதான் இது எல்லாமே இலக்குதான், இலக்குமே சொல்லவா இலக்கு விளக்கா இருக்கு. அப்ப அந்த மசோதா நிறைவேறுச்சு. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த தேர்தலில் நமக்கு எந்த கட்சி நமக்கு ஆதரவா இருக்கு அதை பார்க்கணும். அன்னை வடிவநாதன் பாராளுமன்ற கட்சி மூலமாக நம்ம சமூகத்துக்கு செய்யறாரா? அன்னை அங்க ஜெயிக்கணும். இப்படித்தான் பார்க்கணும். நம்முடைய எந்த கட்சியும் நம்முடைய சமூகத்துக்கு எதிராக இருந்தால் அந்த வேட்பாளர்கள் அங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும். அது பொது தொகுதியாக இருந்தாலும் சரி, தனி தொகுதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய தலைவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அங்கே நாம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் விநியோ குழு அமைத்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி அடைய பாடுபட வேண்டும். அதே மாதிரி எந்த கட்சியிலையும் நமக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நம்ம கண்டறியணும். 2026 தேர்தலுக்கு நாட்கள் கம்மியா இருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆனா இப்ப நீங்க களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பொது தொழில எடுத்தோன்னா நீங்க எல்லாமே பொது தொழில சீட்டுகள் பொது தொழில எடுத்தோன்னா அரசியல் கட்சிக்காரர்கள் சீட்டு கொடுக்க தயங்குவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு என்ன பணம் இருக்கிறது, என்ன ஆழ்பலம் இருக்கிறது என்பதெல்லாம் யோசிப்பார்கள். ஏன்னா நம்மளை காட்டில அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியில பெரிய பண முதலைகள் இருக்கும், திமிங்கலங்கள் இருக்கும். அத்தனையும் தாண்டி நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஓட்டுக்கு காசு வாங்காதன்னு. நீங்க வேணா வாங்காம இருக்கலாம், வீட்டுல வாங்கிடுவாங்க, நம்ம வீட்டுல வாங்கிடுவாங்க, அக்கா தம்பி எல்லாரும் வாங்கிடுவாங்க. காசு இல்லாம தேர்தல் இல்லை. நீங்க நலமுறையே பேசணும். ஏதோ தேர்தலுக்கு துட்டு வாங்காதன, துட்டு யார் வாங்காம இருப்பா? அவன் சொல்ல உடனே அவன் கொடுத்தா கொடுத்துட்டா, அவன் அப்படி விட்டுக்காதா கொடுக்குறான், ஒன்னு அடிச்சுக்காண்டா கொடுக்கலாண்டா. இவனா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், அதாவது ஒரு திருப்தி அடைஞ்சிருக்கான், அவன் அப்படி விட்டுக்காதா அப்படின்னா. அதனால தேர்தல் தலைவர் கிளம்பிக்கிட்டு அவருக்காக அச்சீக்கத்தை முடிக்கணும். தலைவர் உண்மையிலே எல்லாரும் ஒரு சவாலை ஏற்பாடு. தலைவர் களமாடிக்கிறாரு. அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில சீட்டு வாங்கினாலும் சரி, நம்ம ஒட்டு மொத்தமா அவருக்காக நம்ம வேலை செய்யணும். இப்ப நான் பேசுறேன், அந்த மாதிரி 2024 செஞ்ச தவிர நம்ம செய்ய வேண்டாம். ஏன் சொல்றா, நீங்க எந்த ஜாதியும் எந்த ஒரு பாத்தீங்கன்னா அரசியல் லாபி என்னன்னா அரசியலை கற்றுக்கொள்ளணும். இப்ப உதாரணமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சு சின்னம்மான்னு இருந்தாங்க. சின்னம்மா யாரு? எனக்கு சின்னமாவா இல்ல, உங்களுக்கு சின்னமாவா இல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சின்னமா. அந்த சின்னமாவை வைத்து எத்தனை பேர் மந்திரி ஆனார்கள், எத்தனை பேர் பெரிய பெரிய ஒப்பந்தம். தனிநபர்களை பேச வேண்டாம், அரசியல் பேசுங்க. நான் தனிநபர்களையோ அந்த அம்மா இருக்கும் போது அந்த சமூகம் முன்னேறிச்சு. அத போல நம்முடைய தலைவர்கள் அங்க இருக்கிறத வச்சு நம்ம அந்த சமூகத்தை முன்னேற்றணும். சமூகத்திற்கான முன்னேற்ற பாதையில உள்ள அரசியல் தான் நமக்கு வெற்றி தரும். ஏற்கனவே தம்பி எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. மீண்டும் ஒரு முறை வேலை கிடைக்கும் போது உங்களோட அதிகமாக பேசுவது என்று கூறி வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் என்று உங்களோட அன்பு சார்பாக பல்லவற்றால் ரமேஷ் நன்றி உறவுகளே.
யார் சொல்லி விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கங்க. உங்க அத்தனை பேரையும் சத்தியமாக நான் சொன்னதாக நினைத்து நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.